Happy morning students. Today now we are going to talk about this lesson educational development in India. To know the ancient system of education in India, understand the development of educational medieval and modern India, analyze the educational development during the British rule and then discuss the importance of national educational policy. And last one, understand the educational development in Tamil Nadu. தேசிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியத்துவம் பண்டைய காலத்தில் இந்தியாவுடைய கல்வி முறைகள் எப்படி இருந்துச்சு, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி அப்படின்றது ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி, இதை பூரா தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Education is continuous process of acquiring and sharing of knowledge, skill and values. கல்வி அப்படின்னு சொல்லும்போது திறன் மற்றும் மதிப்பு பெறுதல். அதாவது ஒரு நம்ம என்ன படிக்கிறோமோ அதை படிக்கிறத நம்ம எழுதுகிறோம், ப்ளஸ் காதால் கேட்குறத நம்ம மட்டும் வச்சுக்கிறதில்ல. நம்ம படிக்கக்கூடிய கல்வி அப்படின்றது நம்ம மட்டும் அந்த இதை வச்சுக்கிறதில்ல, பிறருக்கு தெரிவதற்காகவும் அறிவதற்காகவும் புரிவதற்காகவும் நம்ம என்ன செய்கிறோம், அதை எல்லாருக்குமே இந்த சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த முற்போக்கான செயல்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு நல்லாயிருக்கும். நம்மளுடைய வீடு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஊர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நாடு நல்லாயிருக்கும். அப்போ கல்வி அப்படின்றது ஒரு பொறுப்புள்ள சமுதாயத்தில் குடிமக்களை உருவாக்குறதும், இந்த சமுதாயம் ஒரு மேம்பட்ட நிலையில் உருவாக கல்வி எஜுகேஷன் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. So, to meet the challenges and overcome the obstacles, we need to be well educated and to know the role of education in the human development process. Let us learn the development of education in India through the ages. அதாவது மனிதனை மேம்படுத்தக்கூடிய செயலில் எஜுகேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் அந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சிச்சு, பல்வேறு காலகட்டங்களில் அதனுடைய வளர்ச்சியை நோக்கி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஜுகேஷன் இன் ஏன்ஷியன் இந்தியா, இந்த பண்டைய கால இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த historical sources provide the formation that from very early times the tradition of teaching and learning had been in அந்த வேத இன் இந்தியா. அந்த வேதா அப்படின்னு சொல்லும்போது சமஸ்கிருத சொல்ல அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்போ தொடக்க காலத்துலேருந்து பாரம்பரியமாக என்ன இருந்துச்சு, இந்த கற்றல் மற்றும் கற்பித்தல். இது வரலாற்று ஆதாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பண்டைய காலத்தில் இருக்க இது முறை அப்படின்றது எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொல்லுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வித் had been the concept of education might have originated from the Vedas. The literal meaning, the Sanskrit word Veda is knowledge and the word derived from the with. அப்போ அந்த வித்துன்ற வார்த்தையிலேருந்து தான் இந்த வேதா. இப்போ வித் அப்படின்னு சொல்லும்போது இதன் பொருள் அறிதல் அப்படின்னு சொல்லி பொருள்படும் சொல்கிறாங்க. which means to know, அதான் தெரிஞ்சுக்கிறது. Our ancient education system evolved over many centuries and focused on the holistic development of the individual by taking care of both the innate and latent capacities. It emphasized on values such as humility, truthfulness, discipline, self-reliance and respect for all creations அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்போ இந்த கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது என்னது, ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உள்ளார மறைந்திருக்கக்கூடிய திறன்களை வெளிக்கொணர்வதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி அப்படின்னு சொல்லும்போது பணிவு, உண்மை, ஒழுக்கம், சுயசார்பு, அப்புறம் படைப்புகள், இதன் மேலே மரியாதையோடு இருக்கிற அந்த மதிப்புகளை எஜுகேஷன் அப்படின்றது வலியுறுத்துதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சோர்சஸ் ஆஃப் லேர்னிங். அப்போ நம்ம படிக்கிற அந்த கற்றலுக்கான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. யூ மஸ்ட் ஹாவ் ஹியர்ட் த நேம்ஸ் ஆஃப் என்னது, பணினி, ஆரியப்பட்டா, பாணினி, ஆரியப்பட்டா, காத்தியாயனா, பதஞ்சலி. இந்த பெயர்களை நீங்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது சரக்கர் அண்ட் சுஸ்ருதர். தியர் ரைட்டிங்ஸ் அண்ட் மெடிக்கல் என்னது, மெடிக்கல் டெரிட்டரிஸ் ஆஃப் என்னது அந்த சரக்கா அண்ட் சுஸ்ருதா வேர் ஆல்சோ சம் ஆஃப் த sources of learning various disciplines such as history, logic, interpretation, architecture, polity, agriculture, trade, commerce, animal husbandry and archery were taught. Physical education was the important circular அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏரியா அண்ட் participated in games and activities. அப்போ இந்த மாதிரி பல்வேறு துறைகள், இப்போ வரலாறு அப்படின்னு சொல்லும்போது இந்த சரகர், சுஸ்ருதர் அவர்களுடைய மருத்துவ குறிப்பு கற்றலுக்கான ஆதாரங்களாக செயல்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டடக்கலை, அரசியல், விவசாயம், வர்த்தகம், வணிகம், கால்நடை வளர்ப்பு, வில்வித்தை, உடற்பயிற்சி, உடற்கல்வி, இதெல்லாம் ஒரு முக்கிய பாடத்திட்டமாகவே ஆதி காலத்திலே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழுக்களாக விளையாடுறது, பொழுதுபோக்கு, இந்த செயல்பாடுகள்லாம் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குருகுலாஸ் கல்வி, அந்த குருக்களும் அவரது மாணவர்களும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு என்ன செஞ்சாங்க, படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுலா சிஸ்டம்னு இருக்கும். அப்போ குருகுல கல்வி, அப்போ குரு வீட்டுக்கு போய் அது எவ்வளோ பெரிய வசதி படைத்த அரசர் வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, இளவரசராக இருந்தாலும் சரி, அங்கே போய் என்ன செய்யணும், பணிவிடைகள் செய்யணும். அந்த குருநாதருக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சு அங்கே போய் என்ன செய்யணும், அந்த கல்வியை கற்றுக்கணும். இதான் அந்த ஆதி காலத்தில் இருந்துச்சு. அவங்க முழுமையாக அந்த ஆயக்கலைகள் 64ஐயும் கற்று அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, குருகுலத்தை விட்டு வருவாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறை அப்படின்றது ஒரு வாழ்க்கை முறையாகவே இருந்துச்சு. ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா எ வே ஆஃப் லைஃப். அப்போ அதுதான் குருகுலா சிஸ்டம், அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லும்போது இன் ஏன்ஷியன்ட் இந்தியா போத் ஃபார்மல் இன்ஃபார்மல் எஜுகேஷன் எக்ஸிஸ்டட். Indigenous education was imparted at home, in temple, பாடசாலாஸ் and குருகுலாஸ். அப்போ அந்த வீடுகள், கிராமங்கள், கோவில்கள், மக்கள் இருந்த மக்கள் சிறு குழந்தைகளுக்கு பக்தியுடன் நேர்மையான வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கல்வி சொல்லிக் கொடுக்குறதும் சரி, ஒரு கற்றல் மையமாக கோவில்கள் என்ன செஞ்சுச்சு, விளங்குச்சு, சிறந்த முக்கிய பங்கை வகிச்சுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த முக்கியமான மிகப்பெரிய அரசர் குலத்து குழந்தைகள் என்ன செஞ்சிச்சு, அங்கே போய் அந்த குருகுலங்களில் முனிவர்களினுடைய பெயரால் அழைக்கப்பட்டு, அது என்ன அப்படின்னா காட்டில் அமைதியான ஒரு சூழலில் இந்த குருகுலாஸ் அப்படின்றது இருக்கும், குருகுலம். அப்போ அந்த குருகுலாவில் த இயர்லி பீரியட் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டன்ட் பை த டீச்சர் குரு ஆச்சாரியா டு த பீப்புள்ஸ் ஹூ gathered around him and came to live in his house as members of his family. This was known as Gurukula system of education. அதாவது அந்த குருகுலத்தில் தங்கி மாணவர்கள் கல்வி போதிக்கப்பட்டது. அப்போ குருவின் வீட்டில்
குடும்ப உறுப்பினர்கள் போல் இந்த மாணவர்கள் வந்து தங்கியிருந்தாங்க. இவங்க என்ன அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா சீடர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. சிஷ்யர், சீடர்கள். இவங்க வந்து அந்த குருகுல கல்வியில் வந்து என்ன குருகிட்ட வந்து ஒழுக்கமான, அதாவது ஒழுக்கத்தையும் ஒழுக்கமான வாழ்க்கை தத்துவத்தையும் உள்ளார்ந்த திறமைகளையும் வெளிக்கொணர்வது தான் வந்து இந்த குருவோட வேலை. இந்த கல்வியினுடைய முக்கிய நோக்கங்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மெனி இதுக்கு அப்புறம் டூரிங் த பீரியட் த குருஸ் அண்ட் தேர் சிஷ்யா பீப்புள்ஸ் that lived together helping each other in day-to-day life. The main objective was to have complete learning, leading and disciplined life and realize one's inner potential. Students lived away from their homes for year together till they achieved their goals. The Gurukula was also the place where the relationship between the guru and student strengthened with time. அப்போ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன செஞ்சாங்க, அந்த மாணவர்கள் வந்து படிக்க குருகுலத்தில் வந்து என்னெல்லாம் படிக்கிறாங்களோ ஃபுல்லாக வந்து என்ன செய்கிறாங்க, அந்த எல்லாம் படித்த பின்னாடி தான் வந்து தன்னுடைய வீட்டுக்கே வந்து அவங்க வந்து அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விகாஸ் யூனிவர்சிட்டி புத்திஸ்ட் பீரியட். அப்போ பௌத்த சமய விகாரங்கள் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னது, த ஜாதகா டேலஸ் அகோன் கிவன் பை த ஹுவான்ஸ்வாங் Chinese scholars and other sources tell us that king and society took an active interest in promoting education. அப்போ மாணவர்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுடைய பாடத்திட்டங்களை வடிவமைப்பது எல்லாமே வந்து ஆசிரியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களினுடைய திறனில் வந்து ஆசிரியருக்கு எப்போ வந்து திருப்தி அடையுதோ அப்போ தான் வந்து அந்த கல்வி அப்படின்றது வந்து நிறைவடைந்ததாக ஆதி காலத்தில் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த விவாதங்கள் கலந்து ஆலோசிக்கிறது கற்பிப்பதனுடைய வழிமுறைகளாக இருந்துச்சு. அப்போ மாணவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஆசிரியர்களுக்கு வந்து உதவி செய்யவும் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆசிரியருடைய பங்கு இந்த அளவு இருந்துச்சு. ரோல் ஆஃப் த டீச்சர்ஸ். அப்போ எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இடைக்கால இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சி அப்படின்றது வந்து எந்த அளவில் வந்து போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, medieval period witnessed a radical transformation with introduction of Muslim education in the Indian subcontinent. இந்திய துணைக்கண்டத்தில் வந்து இஸ்லாமிய கல்வியை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக இடைக்காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த வணிகர்கள் வந்து படையெடுப்பாளர்கள் இவர்கள் வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது. வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் வந்து தங்களுடைய கலாச்சாரத்தை எந்த நாட்டுக்கு அவங்க போகிறாங்களோ அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டு மக்களோட வந்து தன்னுடைய கலாச்சார பண்பாட்டத்தை வந்து ஒன்றிணைத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா இடைக்கால இந்தியாவில், எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியாவில். அப்போ education developed with a fresh aspect during that period. There was an excellent interaction between India and Islamic tradition in all fields of knowledge like theology, religion, philosophy, fine arts, painting, architecture, mathematics, medicine and astronomy. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து தொடக்க கல்வி மற்றும் இடைநிலை பள்ளிகளை வந்து நிறையா நிறுவ ஆரம்பித்தாங்க. அந்த காலத்துலேயே வந்து இந்திய இஸ்லாமிய பாரம்பரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிறந்த ஒரு தொடர்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துறையில் வந்து நுண்கலை, ஓவியம், கட்டிடக்கலை, கணிதம், மருத்துவம், வானியல் இந்த துறைகள்லாம் வந்து மேம்பாடு அடைய ஆரம்பித்தது. However,
Before the arrival of Muslim in India, a developed system of education was already in place. இருப்பினும் முஸ்லீம்களுடைய வருகை அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் ஒரு மேம்பட்ட கல்வி முறை வந்து நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் முஸ்லீம் ரூலர்ஸ் ப்ராம்ப்டட் அர்பன் எஜுகேஷன் பை போஸ்டிங் என்னது லைப்ரரிஸ் அண்ட் லிட்ரரி சொசைட்டி. தே ஃபவுண்டட் ப்ரைமரி ஸ்கூல் சொல்லும்போது மக்தப் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்ஸில் வந்து ப்ரைமரி ஸ்கூல் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மதரசான்னு சொல்லும்போது செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா were established to teach advanced language skills. Several madrasa were set up by the sultans and nobles. The main objectives of this madrasa was to train and educated the scholars who would become eligible for the civil service. Iltutmish was the first ruler to establish a madrasa. As Delhi during his rule, gradually many madrasas came into existence. அதாவது பிரபுக்கள் சுல்தான்கள் வந்து தான் வந்து இந்த மதரசா அப்படின்றது வந்து அமைக்கப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிமை பணிக்காக வந்து பயிற்சி அளிக்கிறது ப்ளஸ் எஜுகேஷன். அப்போ டெல்லியில் வந்து ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா இல்துட்மிஷ் தான். இவர் வந்து அந்த மதரசா அப்படின்றது வந்து காலப்போக்கில் வந்து அதிகமாக வந்து இல்துட்மிஷ் காலத்தில் வந்து பரவ ஆரம்பித்தது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் மிடிவல் இந்தியா வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் என்னது உலமா. இப்போ இடைக்கால இந்தியாவில் வந்து இந்த கல்வி முறை அப்படின்னு சொல்லும்போது யாரோட கண்ட்ரோலுக்கு அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா உலமாக்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இவங்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவவர் த வேரியஸ் சப்ஜெக்ட் சச்சஸ் மெடிசின், அரபிக் லிட்ரேச்சர், கிராமர் அண்ட் பிலாசபி வேர் ஆல்சோ டாக். அப்போ இவங்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா எதற்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க? மருத்துவம், அரேபிய இலக்கியம், தத்துவம், பல்வேறு வகையான பாடங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலமாக்களால் வந்து கற்பிக்கப்பட்டது இடைக்கால இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.